மனிதர்கள் எப்போதுமே புதிர்தான். இவர்களது குணாதிசயம் இன்னதுதான் என்று கணிப்பது கடினம். பார்ப்பதற்கு கடூரமாக இருப்பவர்கள் மனதளவில் குழந்தை போல இருக்கலாம். வெளிப்பார்வைக்கு வெள்ளந்தியாக தெரிபவர்கள் உள்ளுக்குள் குரூரமானவர்களாக இருக்கலாம். மனிதர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வது மிகவும் சிரமமான காரியம். அன்று பிரதாபனை சந்தித்துவிட்டு சென்ற வாகினிக்கும் அவனை புரிந்து கொள்வது பெரும் சிரமமாக இருந்தது. பொதுவாக ஒருவனை எதிரியாக கருதினால், அவனை பழிவாங்க எண்ணினால், அந்த எதிரியுடன் தொடர்புடைய, அந்த எதிரிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவரையும் எதிரியாக பாவிப்பதே வழக்கம். ஆனால் பிரதாபனோ ஆதித்யனை தவிர அவனை சார்ந்தவர்கள் யாரையுமே விரோதியாக கருதவில்லை. அரவிந்தன், நந்தினி, மாறன் போன்று அரசன் மீது அதிபக்தி கொண்டிருக்கும் யாரையுமே அவன் பகைவர்களாக பார்க்கவில்லை. தான் அரசனின் மீது பக்தி வெறி கொண்டவள் என்று தெரிந்திருந்தும், அரசனின் உயிரை பாதுகாப்பதற்காக யாருடைய உயிரையும் உறிஞ்ச தயாராக இருப்பவள் என்று தெரிந்திருந்தும், தன் மீது அளப்பரிய பாசம் கொண்டிருந்த பிரதாபனை நினைத்து வாகினி ஆச்சரியத்திற்கு ஆளானாள். வருணனை அடிக்கப் போய் பிரதாபனால் தடுத்து நிறுத்தப்பட்டு, பின்பு அவனால் சமாதானம் செய்யப்பட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தவள் வழியெங்கிலும் குழப்பமான மனநிலையோடே நடைபோட்டுச் சென்றாள். தளபதி எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்? அவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. நாம் சென்றது அரசரை காயப்படுத்த உதவிய வருணனை தாக்குவதற்கு. அவனை தாக்கவும் செய்தோம். அத்துடன் விட்டோமா? வயதில் சிறிதளவும் வலிமையில் பெருமளவும் உயர்ந்தவரான தளபதியை அவமதிப்பது போல் பேசி அவரை தாக்குவதாக மிரட்டவும் செய்தோம். நியாயமாக எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் நாம் இழைத்த அவமரியாதை செயலுக்கு நம்மீது கடும் சினம் கொண்டிருக்க வேண்டும். கன்னத்தில் அடி கொடுத்து கோபத்தை காட்டியிருக்காவிடினும் வார்த்தையில் பதிலடி கொடுத்தாவது அதனை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் தளபதியோ நம் அவமரியாதை வார்த்தைகளுக்கு அன்பையே திருப்பிக் கொடுத்தார். இந்த மனிதரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நம்மை மட்டுமா? நந்தினி தேவிக்கு நேரதிருந்த அவமானத்தையும் முன்பே கண்டறிந்து அதை களைந்தெறிந்தார். அரசியார் ஸ்வர்ணிகா மீது அன்பை கொட்டுகிறார். மாறன், அரவிந்தன் போன்ற அரசரின் விசுவாசிகளிடம் பெரும் மரியாதை கொண்டிருக்கிறார். இத்தனை நல்ல குணம் கொண்டிருப்பவர் எப்படி அரசருக்கு விரோதியாக உள்ளார்? அனைத்திற்கும் காரணம் வருணன்தான். அவனது துர்போதனைகளே தளபதியை அரசரிடத்தில் பகையை வளர்த்துக் கொள்ளும்படி செய்திருக்கிறது. ஏனெனில் அரசரைத் தவிர அவரை சார்ந்தவர்கள் அனைவரின் மீதும் வருணனுக்கும் அன்பு உண்டு. பிரபுவை தான் தவறாக புரிந்து கொண்டதோடு நில்லாமல் தன் கருத்தை தளபதியின் மனதிலும் ஆழமாக விதைத்திருக்கிறான். அந்த பாவியால்தான் இந்த மகத்தான மனிதர் நம் மன்னரின் பகையாளியாகி இருக்கிறார் என்றெல்லாம் பிரதாபனின் செம்மையான குணங்களை நெகிழ்ச்சியுடன் சீர்தூக்கி பார்த்து வந்தவள் இறுதியாக வருணனை பற்றிய நினைவு வந்தவுடனேயே மனதின் நெகிழ்ச்சி நீங்கி ஆவேசம் வரப்பெற்று வருணனின் உருவத்தை கற்பனை செய்து கொண்டு அவனிடம், நீ ஒரு துஷ்டன் வருணா, அரசர் மீது கீறல் கூட விழுந்துவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்திருந்த நீ இன்று அவர் காலில் குருதி கொட்டும்படி செய்திருக்கிறாய். உன் பகை அவரது குருதியை காண துடிக்கிறது. அரசரின் நண்பரை பிரித்து அவரை உனக்கு நண்பனாக்கி அவர் மூலமாக உன் காரியத்தை சாதித்துக் கொள்கிறாய். உன்னை என் வெறித்தீர கொள்ள வேண்டுமடா. உன் மரணத்திற்கு பிறகு உண்மை நண்பர்களை ஒருவருடன் ஒருவர் இணைப்பேன். அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன் வருணா என மனதிற்குள் சபதம் எடுத்துக் கொண்டவாறே அரசன் தங்கியிருந்த மாளிகையை சென்றடைந்தாள் வாகினி. மாடி ஏறி ஆதித்யனின் அறையை அடைந்தவள் அவனது அனுமதி பெற்று அறைக்குள் சென்றாள். உள்ளே நுழைந்த போதே பெண்ணவளது மனது அமைதி இழந்து இருந்ததை அறிந்து கொண்டான் ஆதித்யன். அவன் மட்டுமில்லாது அரசனுக்கு அருகில் இருந்தபடி அவனது காயம்பட்ட பாதத்தை வருடியபடி கணவனுக்கு இதம் கொடுத்து கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவும் வாகினியின் கலங்கியிருந்த கண்களையும் அவளது சிவந்து போயிருந்த வதனத்தையும் கண்டாள். மஞ்சத்தில் கால் நீட்டி அமர்ந்திருந்த அரசனை நெருங்கிய வாகினி தரையில் மண்டியிட்டு அவன் காலை பற்றியவாறு அடக்கமாட்டாமல் கண்ணீர் வடித்தாள். ஆதித்யன் நங்கை அவளை தன் அருகில் வரச் சொல்ல எழுந்து செல்லக்கூட முடியாமல் வருத்தத்தில் தேம்பி தேம்பி அழுதாள் வாகினி. வாகினியின் செய்கை அறையில் இருந்த கணவன் மனைவி இருவருக்கும் விந்தையாக இருந்தது. அரசன் தன் கை கெட்டும் தூரத்தில் வரச் சொல்லி அழைத்தும் வாகினி எழுந்து போகாதது ஸ்வர்ணிகாவிற்கு ஆச்சரியத்தை கொடுக்க அவள் மஞ்சத்திலிருந்து எழுந்து மண்டியிட்டிருந்த வாகினியின் அருகில் சென்று அவளது தோளை பற்றி தூக்கி, என்ன வாகினி ஆச்சரியம்? அரசர் கட்டளை பிறப்பித்தால் அது என்ன ஏது என்று கூட ஆராயாமல் அப்படியே நிறைவேற்றுபவர் தாங்கள். அப்படிப்பட்டவர் இன்று அரசர் அருகில் அழைக்கும் போது அவரது அழைப்பை கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருக்கிறீர்களே, என்ன ஆயிற்று உங்களுக்கு? நீங்கள் கதறி கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு உங்கள் அரசருக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை வாகினி.
இதைவிட பல மடங்கு பெரிய காயத்தை எல்லாம் அவரது தேகம் கண்டிருக்கிறது. நானாவது அரசரின் வாழ்வில் நேற்று வந்தவள். எனக்கு அவரது காயம் பெரிதாக தோன்றலாம். ஆனால் நீங்களோ போர்களில் சண்டையிட்டு உடல் முழுக்க ரணங்களுடன் வெற்றி வாகை சூடி திரும்பி வந்த பிரபுவை அநேக முறை கண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சிறு காயம் வருத்தமளிக்கிறதா என்ன என ஆறுதல் கூறி வாகினியை தேற்ற முற்பட்டாள். ஸ்வர்ணிகாவின் பேச்சுக்கு வாகினியால் மறுமொழி கூற முடியவில்லை. அளவு கடந்த வருத்தமும் தேம்பலும் அவளை பேச அனுமதிக்கவில்லை. அவளுக்கு பதிலாக ஆதித்யனே மனைவிக்கு பதில் கூறினான். மனைவியிடம் அவன், நான் போருக்கு சென்று திரும்பும் போதெல்லாம் இவள் தைரியமாக இருப்பாள் என்று எண்ணுகிறாயா ஸ்வர்ணிகா? நான் ஒவ்வொரு முறை காயங்களுடன் திரும்பிய போதும் இதே போன்றுதான் கண்ணீர் வடித்து கதறி அழுவாள். வருணனுடனான காதல் முறிவுக்கு பின்பாக இவளது கௌரவம் சீர்கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் இவளை மரியாதையுடன் விழித்தேன் அல்லவா? அப்போது கூட காயம்பட்ட அந்தப்புறத்தில் ஓய்வெடுக்கும் என்னை கண்டு கண்ணீர் வடித்தபடியே இருப்பாள். அந்தப்புறத்தில் அனைவரும் இதனை சந்தேக கண்களுடன் விசித்திரமாக பார்ப்பர். என் மனைவிகளும் என் தாயும் கூட தேறிவிடுவர். ஆனால் இவளது அழுகையை கட்டுப்படுத்துவதுதான் எனக்கு சிரமமான காரியமாக இருக்கும். நானும் அழவேண்டாம் என்று ஆறுதல் கூறுவேன், அதட்டுவேன், ஆணைகள் கூட பிறப்பிப்பேன். எதற்கும் கட்டுப்பட மாட்டாள் இவள். என் உடலில் குருதியைக் கண்டால் இவளது உடல் வலியெடுக்கும். இப்போதும் இதுதான் நேர்ந்திருக்கிறது என மனைவிக்கு பதில் கூறி வந்தான். அச்சமயம் வாகினி தோழியின் பிடியில் இருந்து விடுபட்டு அரசனை நெருங்கிச் சென்று அவனது கைகளை பற்றி கொண்டு, நான் அப்போது கண்ணீர் சிந்தியதற்கும் இப்போது அழுது வடிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது பிரபு. அப்போது உங்கள் காயம் மட்டுமே என் மனதில் பாரத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் குணமும் சேர்ந்து எனக்கு கவலையை கொடுக்கிறது என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்தி வந்தாள். பெண்ணவளது பீடிகை பேச்சு புரியாமல் ஆதித்யன் விழிக்க புதிர் போட்டவளே புதிரை விடுவித்தாள். போரில் எதிரி தங்களுக்கு காயம் கொடுத்தால் அவனுக்கு மரணத்தை பரிசளித்து வருவீர்கள். ஒரு பக்கம் தங்கள் குருதி தோய்ந்த கட்டுக்களைக் கண்டு நான் கலங்கினாலும், மறுபக்கம் எதிரிகளை மாய்த்துவிட்டு வரும் தங்களது தீரத்தைக் கண்டு பெருமை கொள்வேன் நான். ஆனால் இப்போதோ தெரிந்தே காயத்தை உடலில் வாங்கி வந்திருக்கிறீர்கள். வாங்கியதோடு நில்லாமல் காயத்தை கொடுத்தவர்களுக்கு சிறு கீறலை கூட திருப்பித் தராமல் வந்துள்ளீர்கள். எங்கே சென்றது பிரபு தங்கள் கோபம்? ஏன் தாங்கள் இத்தனை சாதுவாக மாறினீர்கள்? அம்மனிதர்கள் தங்களுக்கு பகையை கொடுத்தால் தாங்களும் பகையே அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டியதுதானே? எதற்காக பாசத்தை கொடுக்கிறீர்கள்? தங்கள் நண்பரை வேண்டுமானால் மன்னிக்கலாம் அரசே. தகாத சேர்க்கையினால் தான் அவர் தங்களைப் போன்றதொரு உத்தமரை பகைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தகாதவன் வருணனை ஏன் இன்னமும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் பிரபு? அவனை பாதுகாத்து வருகிறீர்கள் தாங்கள். விநாயகருக்கு வாகனமாக இருப்பதனால் மூஞ்சூறு வலிமையானதாகி விடுமா? கடவுளின் துணை இல்லாத நேரத்தில் சாதாரண பூனையிடம் கூட தப்ப முடியாததனால், அப்படித்தான் சிங்காதனபுர தளபதியின் நட்பை பெற்றுவிட்டதனால் அந்த வருணனும் தனது வல்லமையை மிகைப்படுத்தி கற்பனை செய்து கொண்டு அகம்பாவத்தில் அலைகிறான். தாங்கள் கோபக்கணலை சிறிதளவு சிந்தினாலே தாங்க மாட்டான் அவன் என புலம்பி வந்தவள் வருணனை தான் சந்தித்து வந்த கதையை அரசனுக்கு எடுத்து கூறி, அவனுக்கான நேரம் கூடிவிட்டது பிரபு. போதும் அவனது ஆட்டம். அவனை உயிருடன் விட்டு வைத்தால் உங்களை தொடர்ந்து சீண்டிக் கொண்டேதான் இருப்பான். பொறுமையை கைவிடுங்கள் பிரபு. அவனை மாய்க்க தங்களுக்கு மனம் வரவில்லை என்றால் என்னிடம் கூறுங்கள். அவனுக்கு இறுதியை நான் கொடுக்கிறேன். தயவு கூர்ந்து பாசக்கிணற்றில் தெரிந்தே விழாதீர்கள் பிரபு என்று அழுதபடி மன்றாடினாள். தன் கரத்தை பற்றி கண்ணீர் சிந்தியவளின் கேசத்தை மற்றொரு கரத்தால் வருடி கொடுத்து, நீ எண்ணுவது போல கானகத்தில் எந்த அனர்த்தமும் அரங்கேறவில்லை வாகினி. நடந்தது ஒரு விளையாட்டுதான். எப்போதும் நான் தான் இந்த விளையாட்டை அரங்கேற்றுவேன். இன்று எனக்கே அது திரும்பியிருக்கிறது, அவ்வளவுதான். வருணனை நான் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் ஒன்று உள்ளதம்மா. அதை என்னால் இப்போதைக்கு தெரிவிக்க முடியாது. நேரம் வரும்போது நானே உன்னிடம் வெளிப்படுத்துகிறேன். அந்த காரணத்தை உன்னிடம் தெரிவித்துவிட்டு அவனையும் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன். அவன் முடிவை நீயே எழுது. சத்தியமாக அப்போது உன் செயலில் தலையிட மாட்டேன் நான். அவன் வருணன் என்றால் நான் ஆதித்யன். பொதுவாக ஆதித்ய பகவான் தான் மாலையில் அஸ்தமனத்தை சந்திப்பார். ஆனால் ஆதித்யன் நானோ என் எதிரிகளுக்கு அஸ்தமனத்தை கொடுத்துவிட்டு நான் என்றென்றும் பிரகாசத்துடன் இருப்பவன். என்னை பகைத்துக் கொண்ட அனைவரது வாழ்விலும் விரைவில் அஸ்தமனத்தை ஏற்படுத்துவேன் வாகினி, என்னை நம்பு. அது சரி, நீ என்ன கோழையா? காயத்தை கண்டு கண்ணீர் வடிக்கிறாய்? நீ வீரப்பெண்ணம்மா. உன் உடலிலும் எண்ணற்ற காயங்கள் உள்ளன. உன் காயத்துக்காக நீ கண்ணீர் சிந்தி கதறியதை நான் கண்டதில்லை. ஆனால் எனக்கு உபாதை என்றால் அதை நீ பொறுத்து கொள்ள மறுக்கிறாய். வருணன் மீது உனக்கிருக்கும் கோபத்தை மனதில் தேக்கி வைத்தபடி இரு. சரியான வேலை வாய்க்கும் போது அதை முழுவதுமாக வெளிப்படுத்து. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாகினி. அவன் என்னதான் விஷமத்தனங்கள் செய்தாலும் என் அனுமதியின்றி அவனை நீ சீண்டக்கூடாது.
நான் ஒப்புதல் தெரிவித்த பின்னரே வருணன் விஷயத்தில் நீ செயலாற்ற வேண்டும். என் செய்கைகளுக்கு பின்னால் எப்போதும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ அறிவாய். வருணனின் அட்டகாசங்களை நான் பொறுத்துக் கொள்வதற்கான அந்த காரணம் என்ன என்பதையும் விரைவில் நீ அறிவாய் வாகினி. எனக்காக சிறிது காலம் பொறுத்திரு என சமாதானம் கூறி வந்தவன் வாகினியை அழைத்துச் சென்று ஆறுதல் கூறுமாறு மனைவிக்கு ஜாடை செய்தான். அங்கே மணிப்புட்பகத் தீவில் மன்னன் சக்கரபாணியிடம் விஷயத்தைச் சொல்ல கிளம்பிச் சென்று ஆணவக்கார மன்னனுக்காக பல நாளிகை வாசலில் காத்திருந்தார் குரு. குருவுக்கு பொறுமை இருந்தாலும் அவரது சிஷ்யனுக்குத்தான் பொறுமை என்பது சிறிதும் இல்லாதிருந்தது. அவன் அடிக்கடி எழுந்து செல்வதும் வாயிற்காவலர்களிடம் அரசனிடம் மறுபடியும் சென்று தாங்கள் வந்திருப்பதை நினைவூட்டச் சொல்லியும் கேட்டுக்கொண்டிருந்தான். சீடனின் செய்கைகளை குரு வதனத்தில் புன்சிரிப்புடன் சாந்தமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இறுதியாக பொறுமை முற்றிலும் தகர்ந்து போய் குருவிடமே வாக்குவாதம் செய்ய துவங்கினான் சீடன் மகேஸ்வரன். வம்சிதரிடம் அவன், குருவே, மாமேதையான தாங்கள் அந்த மழுமட்டை மன்னனுக்காக காத்திருப்பதா? பொறுமைக்கும் எல்லை இருக்க வேண்டும் குருவே. அளவுக்கு மீறிய பொறுமை அறிவாளிகளுக்கு பொருத்தமானதல்ல. தங்களுக்கு இவன் முடிவுதானே தேவை. அதற்கு இவனிடம் எதற்கு அரசன் வரும் தகவலை தெரிவிக்க வேண்டும்? நானே சென்று அந்த ஆதித்யனை கண்டுபிடித்து இந்த தீவில் நடக்கும் அவலங்களை எடுத்து கூறி, கூடவே அந்த கத்தியின் வரலாற்றையும் விளக்கி கூறி அவனை அழைத்து வருகிறேன். கடவுள் தங்களுக்கு கதவை திறக்க இந்த மூடன் மறுக்கலாம். காலனாகிய ஆதித்யன் வந்தால் இவன் கதவை திறக்க மறுப்பானா? அல்லது மறுத்தால்தான் ஆதித்யன் பொறுமை காப்பானா? தன் புஜபலத்தால் இந்த கதவினை தகர்த்து அகம்பாவம் கொண்ட மன்னனை யமனுலகம் அனுப்பிவிட மாட்டானா? நீங்கள் தியானத்தில் ஈடுபட்டு அந்த ஆதித்யன் இருக்கும் இடத்தை கண்டறிந்து தெரிவியுங்கள் குருவே. நானே புறப்பட்டுச் செல்கிறேன். அரசனின் காலில் விழுந்தாவது அவனை கையோடு அழைத்து வந்து விடுகிறேன். இந்த அரக்கனின் அழிவை காண என் உள்ளம் துடிக்கிறது என்று அவசரப்பட்டான். கொதித்தெழுந்த சீடனை பாசமாக வருடிக் கொடுத்த குரு, ஆக்க பொறுத்த நீ ஆற பொறுக்க மாட்டாயா மகனே? சக்கரபாணியின் சடலம் பூமியில் விழத்தான் போகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆதித்யனே இறக்கப்பட்டாலும் கூட இந்த அசுரனின் அழிவை தடுக்க முடியாது. இது இறைவனின் தீர்ப்பு. மமதை பிடித்தவன் மண்ணுக்குள் போகத்தான் போகிறான். தீயவர்கள் விவகாரத்தில் பொறுமை காத்திருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் மகேசா. நாம் அமைதி காக்க காக்கத்தான் தீயவர்களின் ஆட்டம் அதிகமாகியபடியே இருக்கும். அப்போதுதான் அவர்களது கர்மாவும் அதிகமாகும். இறைவனிடம் மன்னிப்பு பெற அவர்கள் தகுதியற்று போவார்கள். ஆதலால் தான் கூறுகிறேன், சக்கரபாணி ஆடும் வரையிலும் ஆடட்டும். அவன் ஆட்டத்தை நிறுத்த ஆதித்யன் வருவான். இன்னொன்று, நீ சென்றெல்லாம் அரசனை அழைத்து வரக்கூடாது. சக்கரபாணி தன் முடிவை தானேதான் அழைத்து வர வேண்டும். அப்போதுதான் அவனது வேதனை இரட்டிப்பாகும் என சீடனுக்கு எடுத்துக் கூறி வந்தார். அந்நேரம் காவலன் ஒருவன் வெளிவந்து மன்னன் சந்திக்க அனுமதி கொடுத்த தகவலை பெரியவரிடம் தெரிவிக்க குரு எழுந்து மன்னனை காணச் சென்றார். அறைக்குள் நுழைந்தவரை நோக்கிய மன்னன், வாருங்கள் பெரியவரே. எப்போதும் நான் தான் உங்களை தேடி வருவேன். என்றுமில்லாத அதிசயமாக இன்று நீங்களே என்னை காண வந்திருக்கிறீர்கள். எப்படியும் உருப்படியான செய்தியை சொல்ல வந்திருக்க மாட்டீர்கள் என்று அறிவேன். பயனில்லாத விவரத்தை தான் சொல்லப் போகிறீர்கள். பூஜை செய்ய விளக்குக்கு ஊற்ற எண்ணெய் வேண்டும், ஆரத்தி காட்ட கற்பூரம் வேண்டும் என்று ஒன்றுக்குமாகாத ஏதாவது கேட்டுதானே வந்திருக்கப் போகிறீர்கள். அதற்குத்தான் உங்களை காக்க வைத்தேன். உங்களிடம் இருந்து ஒரு நல்ல செய்திக்காக எத்தனை காலமாக நான் காத்திருக்கிறேன். ஒரே ஒரு நாள் நீங்கள் காத்திருந்தால் அதில் ஒரு குற்றமும் இல்லை. சரி, கேட்க வந்த விஷயத்தை கேளுங்கள். எனக்கு அலுவல்கள் நிறைய உள்ளன என்று அலட்சியமான தோற்றத்துடன் காதை குடைந்தபடியே குருவின் முகத்தை பார்த்தல்லாமல் தூரத்தே சாளரத்திற்கு வெளியே தெரிந்த கடல் அலைகளில் பார்வையை பதித்தபடி திமிராக பேசி வந்தான் சக்கரபாணி. மன்னனின் திமிரான செயல் சீடனுக்கு சிரத்தை வரவழைக்க குரு முன்பு கூறிய வார்த்தைகளை நினைவில் கொண்டு பொறுமையை வரவழைத்துக் கொண்டான் மகேஸ்வரன். தனக்கு அமர்வதற்கு ஆசனம் கூட கொடுக்க மறுத்த அகங்காரம் கொண்ட மன்னனை நினைத்து, விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது. பூட்டை விட்டு ஆன்மா பிரிய இவனது ஆணவம் யமனுக்கு உதவி புரிகிறது. இந்த திமிர் பிடித்தவனை அழிக்கப் போவது அந்த அதிசய குருவால் மட்டுமல்ல, இவனது கர்வமும் தான் என்றெல்லாம் மனதினுள் எண்ணி வந்த குரு சக்கரபாணியை நோக்கி, நீ எதிர்பார்த்திருந்த தகவலை தெரிவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் மன்னா. குருவாலை அடைந்திருக்கும் அரசனை நான் என் ஞான திருஷ்டியில் கண்டுவிட்டேன் என்று விஷயத்தை உடைத்தார். குரு கூறியதுதான் தாமதம். அடுத்த நொடி சக்கரபாணி ஆசனத்தில் இருந்து துள்ளி எழுந்து வம்சிதரை நெருங்கி வந்து அவரது இரு தோள்களையும் பற்றி குலுக்கியவாறே, இதை ஏன் இத்தனை தாமதமாக சொல்கிறீர்கள்? வந்த விஷயத்தின் சாராம்சத்தை முன்பே என் காவலனிடம் கூறியிருந்தால் இத்தனை நேரம் வீணாக காத்திருக்கும்படி நேர்ந்திருக்காதே. என்ன குருவை இப்படி செய்து விட்டீர்கள்? சரி, பரவாயில்லை, இப்போதாவது கூறுங்கள். அந்த அரசன் எங்கே இருக்கிறான்? அவன் ஒரு பொக்கிஷ புதையல், அதிர்ஷ்டத்தின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணித்தீர்களே,
அந்த வைரச் சுரங்கம் இப்போது எங்கே இருக்கிறது? எப்போது வருவானவன்? அவனை பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். இப்போதே என் ஆட்களை அனுப்பி அவனை கைது செய்து தூக்கி வரச் செய்கிறேன் என்று அவதியுற்றான். வம்சிதர் கைகளை மேலும் கீழும் ஆட்டி, பொறுமை தேவை மன்னனே. அவன் பொக்கிஷம் என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் அவன் ஒரு தங்க முட்டையிடும் வாத்து. அதன் வயிற்றை கீறி பார்த்தால் பின்பு நஷ்டம் உமக்குத்தான். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு சாது பிள்ளை. நிஷ்டையில் அவனை காணும் போது அவன் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவனாக, அப்ராணியாக தோன்றினான். நீர் அவனை பயமுறுத்தினால் அவன் இந்த தீவில் தங்க விரும்ப மாட்டான். நாட்டை விட்டு ஓடவே முயற்சிப்பான். ஆதலால் பார்த்து பதமாக, பக்குவமாக அவனை கையாளுங்கள். அதை விடுத்து மிரட்டினால் அவன் பயந்து போய் தீவை விட்டு தப்பிக்க ஓடிச் சென்று கடலில் குதித்துவிடப் போகிறான். பிறகு இன்னொன்று, இளவரசிதான் அந்த அரசனை தேடிக் கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும். அவனை தானாக இங்கு வரவழைக்க முடியாது. நானும் பல நாழிகைகளாக தியானத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு அந்த மனிதனின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள முயன்றேன். அவன் தமிழ் பேசும் திருநாட்டைச் சேர்ந்தவன் என்பதைத் தவிர வேறு எந்த விவரங்களையும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனது நாடு நகரம் பற்றி எதை பற்றியும் என்னால் கண்டறிய முடியாது. இளவரசிதான் அவனை தேடிக் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று வேண்டுமென்றே பொய்யுரைத்தார் வம்சிதர். சக்கரபாணி கிளர்ந்தெழுந்து, அது எப்படி? எந்த அடையாளமும் இல்லாமல் ஒருவனை தேடிக் கண்டுபிடிக்கச் சொன்னால் என் தங்கை என்ன செய்வாள்? எதையுமே ஞானத்தால் கண்டறிய முடியாதென்றால் நீரெல்லாம் என்ன குரு? என்னாலும் எதையும் கண்டறிய முடியாது எனில் எனக்கும் உமக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு பேசாமல் தாடி மீசையை மழித்துக் கொண்டு காவியையும் துறவையும் துறந்து கன்னிகை ஒருத்தியை மனம் புரிந்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று எரிச்சலில் அரற்றினான். மன்னனின் அவமரியாதை வார்த்தைகள் குருவுக்குள் கோபத்தை விதைத்தாலும் அவர் தனது உணர்ச்சிகளை வெளிக்காட்டவில்லை. ஆனால் அந்த தூஷணை வார்த்தைகளை சீடனால் தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகேஸ்வரன் தனது காதுகள் இரண்டையும் கைகளால் பொத்திக் கொண்டு சிவசிவா என்று தன் சகிப்பின்மையை வெளிப்படுத்தினான். சீடனை ஒரு முறை முறைத்த சக்கரபாணி மறுபடியும் வம்சிதர் மீது பார்வையை திருப்பி, என்ன குருவே, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் அமைதி காக்கிறீர்கள். உங்கள் சீடனுக்கு இருக்கும் ரோஷம் கூட உமக்கு இல்லை பாருங்கள். என்ன ஜென்மமோ நீங்கள் எல்லாம். சரி, வீண் பேச்சை விடுங்கள். இப்போது என்னதான் செய்வது? எப்படித்தான் அந்த ஆதித்யனை கண்டுபிடிப்பது? அவனது பெயரைத் தவிர வேறு எந்த விவரத்தையும் நாம் அறிய மாட்டோம். அவன் தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அவனை எவ்வாறு கண்டுபிடிப்பது? தமிழ் சாதாரண மொழியா? உலகம் முழுவதும் தமிழ் கிளைப்பரப்பி பரவி இருக்கிறது. நாடு நகரம் தெரியாதவன் கூட தமிழை கற்றுக்கொண்டு தன்னை தமிழன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இதில் அந்த ஆதித்யன் உண்மையான தமிழனா அல்லது வந்தேரியா என்று கூட நமக்கு தெரியாது. பிறகு எப்படித்தான் அவனை அடையாளம் காண்பது? வீரன் என்றால் கூட பரவாயில்லை. பல சண்டைகளில் கலந்திருப்பான், தீரத்தை வெளிப்படுத்தி இருப்பான். அவனை கண்டுபிடிப்பது சுலபம். அவன் ஒரு கோழை என்கிறீர்கள். இரத்தத்தைக் கண்டு அஞ்சி வீட்டுக்குள் பதுங்கியிருப்பவனை எங்கனம் கண்டறிவது? ஆதித்யன் என்ற நாமம் அவன் ஒருவனுக்கு மட்டுமா இருக்கும்? எந்த அடையாளமும் சொல்லாமல் வெறுமனே அவனை தேடி கண்டுபிடிக்கச் சொன்னால் அது நடக்கிற காரியமா? பேரல்லாமல் அவனை அடையாளம் காண ஒரே வழி அவனிடம் இருக்கும் நம் குருவால்தான். உன் குரு என்னிடம் இருந்து களவாடி சென்று கொடுத்தாரே, அந்த ஆயுதம்தான். என் தங்கை தமிழ் தேசத்திற்கு கிளம்பிச் சென்று தான் சந்திக்கும் நபர்களிடம் எல்லாம் இடைக்கட்சி ஆராய்ந்து குருவால் உள்ளதா என்று சோதனை செய்வாளா என்ன? நல்ல குரு ஐயா நீர் என்று உச்சபட்ச எரிச்சலுடன் நொந்து கொண்டான். வம்சிதர் அப்போதும் தனது சாந்தத்தை கைவிடவில்லை. அவர் மிகவும் பொறுமையாக, உண்மைதான் மன்னா, நான் நல்ல குரு இல்லைதான். நல்ல குருவைத்தான் நீ கொன்றுவிட்டாயே. என் குருநாதர் உயிருடன் இருந்திருந்தால் தனது ஞான திருஷ்டியினால் அனைத்தையும் கண்டறிந்து உமக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் விளக்கி கூறியிருப்பார். வார்த்தையால் என்ன, சித்திரமாகவே அந்த அரசனின் உருவத்தையும் அவனது தேசத்தின் ஓவியத்தையும் வரைந்து காட்டியிருப்பார். எனக்கு அந்த வித்தைகளை அவர் கற்றுக் கொடுக்கும் முன்பாகவே நீ அவசரப்பட்டு என் குருநாதனை கொன்றுவிட்டாய். அவதியில் செயலாற்றியதால் யாருக்கு நஷ்டம்? உமக்குத்தான் நஷ்டம். சரி, போனது போகட்டும். இனியாவது அடுத்தவரையே குறை கூறிக் கொண்டிருப்பதை விடுத்து உம்மிடம் உள்ள தவறுகளை எண்ணி பார்க்க துவங்கு. என் உதவி உமக்கு தேவையில்லை என்று கருதினால் என் குருநாதரிடமே என்னையும் அனுப்பிவிடு. இந்த நரகத்தில் இருப்பதற்கு சொர்க்கத்திற்காவது செல்கிறேன். பிறகு ஒரு விஷயம், அரசன் கத்தியை தன் இடையில்தான் செருகியிருப்பான் என்று தீர்க்கமாக கூறுவதற்கில்லை. அவன் அதை வீட்டிலும் வைத்திருக்கலாம், அல்லது அதன் அருமை தெரியாமல் பழைய பொருட்களை போடும் அறையிலும் தூக்கி வீசியிருக்கலாம். அரசனுடன் சேர்த்து அந்த கத்தியையும் இளவரசிதான் தேடிக் கண்டுபிடித்தாக வேண்டும். வேண்டுமாயின் நான் அவள் துணைக்குச் செல்கிறேன். என்னை நம்பவில்லை எனில் நீயே உன் தங்கையுடன் சென்று வா. உன்னாலும் தீவை விட்டு நீங்கிச் செல்ல முடியாதென்றால் பிறகு ஒரே ஒரு உபாயம்தான் உள்ளது. உன் மனைவி தேவரூபிணிதான் அந்த உபாயம். அவள் அறிவானவள், உனக்கு நம்பிக்கையானவளும் கூட. அவளுடைய தீவு மக்கள் உன் கட்டுப்பாட்டில் உள்ளனர். ரூபிணி தவறிழைத்தால் அவள் மக்களை நீ இம்சித்து
நீ அவளை வழிக்கு கொண்டு வரலாம். ஆகையால் உன் மனைவியை உடன் அனுப்பி வை. ஒரு பெண்ணுக்கு 2 பெண்களாக சென்று தேடினால் அரசனை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் என்று யோசனை கூறினார் குரு. குருவின் யோசனை மன்னனுக்கு ஏற்புடையதாக இருக்கவே அவன் ஆனந்தமாக குருவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். ஏற்றதோடு அடுத்த கணமே தனது முடிவை தெரிவிக்க தங்கையையும் மனைவியையும் நாடிச் சென்றான். சக்கரபாணியின் மாளிகையிலிருந்து வெளியேறி கடற்கரையை ஒட்டியவாறு தன் இருப்பிடத்திற்கு நடைபோட்டு சென்று கொண்டிருந்தார் குரு. அவரது வதனத்தில் தோன்றிய நிம்மதியைக் கண்ட சீடன் மீண்டும் கேள்விகளை தொடுக்கலானான். குருவே, எனக்கு தங்கள் செய்கைகள் புரியவில்லை. ஆதித்யன் குறித்த விவரங்களை தங்கள் ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்ள முடியும் என்றுதானே என்னிடம் உரைத்தீர்கள். பிறகு ஏன் மன்னனிடம் அது முடியாதென்றீர்கள்? அவன் தங்களது வல்லமையை குறைத்து மதிப்பிட்டு விட்டான் அல்லவா? அவரவரும் இல்லாத சக்திகளை இருப்பது போல் காட்டிக் கொண்டிருக்க நீங்கள் ஏன் இருப்பதை இல்லாதது போல் காட்டிக்கொள்ள வேண்டும்? அதுவும் இன்றி அரசனை கோழை என்றும் சண்டை செய்ய தெரியாதவன் என்றும் தெரிவித்தீர்கள். அவன் மாவீரன் என்றல்லவா என்னிடம் கூறினீர்கள். பிறகு எதற்காக இந்த பொய்? ஒருவேளை நீங்கள் உண்மையை கூறியிருந்தால் அந்த சக்கரபாணி இப்போதிருந்தே ஆட்டம் காண துவங்கியிருப்பானே. அவனது நடுக்கத்தை நாம் கண்டு ரசித்திருக்கலாமே. ஏன் குருவே உண்மையை மறைத்தீர்கள்? அது கூட போகட்டும், இளவரசியுடன் சேர்த்து ராணியையும் அரசனை தேட அனுப்பி வைக்குமாறு யோசனை கூறியிருக்கிறீர்கள். ராணி பாவம் அல்லவா? அவர் நல்லவர். தவறான தகவல்களைக் கொண்டு அவரும் அந்த மனிதனை தேடி அலைந்து கஷ்டப்பட வேண்டுமா என்ன என்று வருத்தப்பட்டான். சீடனின் தவிப்பைக் கண்டு புன்சிரிப்பு பூத்த குரு, கேள்விகள் அவ்வளவுதானா? இன்னும் இருக்கிறதா? இருந்தால் மொத்தமாக கேட்டுவிடு மகனே. நானும் ஒரேடியாக பதில் கூறிவிடுகிறேன். கேள்வி கேட்பதுதானே சீடனுக்கு அழகு. கேள்வி பிறந்தால்தான் ஞானம் பிறக்கும். அறிவை வளர்த்து கொள்ள வினா எழுப்புவதுதான் ஆகச்சிறந்த வழி. சரி, இப்போது விஷயத்திற்கு வருகிறேன். என்னால் அரசனின் அடையாளத்தை கண்டறிய முடியாது என்று நான் பொய்யுரைத்தது சக்கரபாணியை தவிக்க விடத்தான். எல்லோரிடமும் இருந்து அவர்களுக்கு உரித்தான உடைமைகளை கவர்ந்து கொண்டு மக்களை தவிக்க விட்டு ரசிப்பவன் அந்த சக்கரபாணி. இப்போது அவன் அடைய ஆசைப்படுவது, அவனுக்கு கிடைக்காமல் தள்ளிப்போவது அவனுக்குள் தவிப்பை தூண்டுமல்லவா? அதற்குத்தான் அந்த பொய். என் வல்லமையை அவனிடம் நிரூபித்து என்ன ஆகப் போகிறது? எனக்கு தேவை இந்த தீவின் விடுதலை. இம்மக்களை இந்த கொடுங்கோலனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு உண்டான வழிவகைகளைத்தான் நான் செய்ய விரும்புவேனே தவிர இந்த மடையன் எனக்கு வழங்கும் சான்றிதழை பெற நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த ஆதித்யன் வந்து இவன் குடுமையை பிடித்து ஆட்டி வைப்பான். அப்போது என் வல்லமையை இந்த மூடன் உணர்வான். அடுத்து ராணியை அனுப்ப ஏன் யோசனை கொடுத்தேன் என்று வினவினாயல்லவா? தேவரூபிணி மிகவும் பாவப்பட்ட ஜீவனப்பா. அவள் பெண்ணாய் பிறந்ததும் அழகாய் பிறந்ததும் அவளுடைய தவறா? அவளை அபகரித்து வந்து வீட்டுச் சிறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தி வருகிறான் இந்த கொடூரன். கணவனிடமிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல் அந்த பேதையும் பல காலமாக புழுங்கி வருகிறாள். திருமணம் முடிந்த நாள் முதலாக இந்த தீவை தாண்டி அந்த பெண் வெளியே சென்றதில்லை. தீவிற்குள் சென்று வரும்போது கூட அவள் தப்பிச் சென்று விடக்கூடாது என்பதற்காக பலத்த காவலுக்கு மத்தியிலேயே அவளை வெளியே அனுப்புவான் அந்த படுபாவி. பெரும்பாலும் அவனும் ஒட்டிக்கொண்டே மனைவியின் பின்னால் செல்வான். அவள் அரண்மனையை விட்டு வெளியே வருவதே கணவனின் கொடுமையிலிருந்து தப்பிக்கத்தான். அப்போது கூட அவளை தனித்து விடாமல் இந்த பாதகன் தொடர்ந்து வந்தபடி தொல்லைகள் கொடுப்பான். அவள் இந்த மணிப்புட்பத் தீவிற்கு வந்த நாள் முதலாக நிம்மதியாக இந்த கடற்கரை மணலில் நடை போட்டது கிடையாது. நிழல் போல மன்னனும் அவனது ஆட்களும் பின்தொடர்ந்து அவளை கைதியாகவே நடத்தி வருவர். ரூபிணி வெளிக்காற்றை சுவாசிக்கட்டும் என்ற நல்லெண்ணத்தில்தான் அவளையும் இளவரசியுடன் துணைக்குச் செல்ல அறிவுறுத்தினேன். ரூபிணி செல்வதில் இன்னொரு நன்மையும் உண்டு மகேசா. நம் இளவரசி சாதனா திமிர் பிடித்தவள். அவள் அகங்காரத்துடன் அரசனை அழைத்து அவன் இங்கு வர மறுத்துவிட்டால் என்ன செய்வது? இளவரசிக்கு புரியாதபடி நாம் புதிருடன் கூடிய ஒரு ரகசிய ஓலை எழுதி அவளிடமே கொடுத்தனுப்பலாம் தான். ஆனால் செல்லும் இடத்தில் அந்த ஓலையை இளவரசி யாரிடம் வேண்டுமானாலும் காட்டக்கூடும். அவளுக்கு அந்த ஓலையின் பொருள் புரியாவிட்டாலும் அதை வாசிக்கும் மாந்தர்கள் எவருக்கேனும் புரிந்துவிட்டால் நமது பிரயத்தனம் வீணாகிவிடும். அதற்காகத்தான் ரூபிணி அனுப்பி வைக்க முடிவு செய்தேன். ஆதித்யன் இளவரசியுடன் புறப்பட்டு வர மறுத்தாலும் ரூபிணி அவனை தனித்து சந்தித்து தன் நிலையையும் இந்த தீவு மக்களான நம் நிலையையும் எடுத்து கூறி புரிய வைத்து அவனை இங்கு வர சம்மதிக்க வைப்பாள். பிறகு நம் தீவுக்கு விடுவு காலம் பிறக்கும். ஆதித்யனின் விவரங்களை நான் ரூபினியிடம் மட்டும் தெரிவித்துவிடப் போகிறேன். ஒருவேளை பயணத்தின் துவக்கத்திலேயே அந்த அரசனை நம் இளவரசி சந்தித்து விட்டால் அவளை குழப்பி தேடும் பணியை விரிவாக்கி நாட்களை கடத்தும் வேலையை ரூபினி மேற்கொள்வாள். அண்ணனுடன் சேர்ந்து அனைவரையும் மாட்டுவித்தாள் அல்லவா இளவரசி? இப்போது தெரியாத தேசங்களில்
தெரியாத ஒரு ஆண்மகனை தேடிச் சென்று அல்லாடட்டும் என்று தன் மஞ்சத்தை கொட்டினார். குருவை சாதுவாக எண்ணியிருந்த மகேஸ்வரன் அவருக்குள் உண்மையிலேயே அநியாயக்காரனை அழித்தொழிக்கும் வெறி உள்ளதை எண்ணி உள்ளம் மகிழ்ந்தான். 2 நாட்கள் கடந்த பிறகு இளவரசி தன் அண்ணியுடன் சேர்ந்து ஆதித்யனை தேடி புறப்பட்டாள். குருவின் விவேகத்தாலும் ரூபிணியின் தவறான வழிகாட்டுதல்களினாலும் இந்த பெண் சாதனா ஆதித்யனை வந்தடைய பல மாதங்கள் பிடிக்கும். அதற்குள் அவன் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் அரங்கேறியிருக்கும். அவன் சகோதரன் கிடைத்திருப்பான். அவன் தன் தாயை சந்தித்திருப்பான். அவனுடைய செல்ல மகள் ஜனித்திருப்பாள். இவையில்லாமல் இன்னும் பல நிகழ்வுகளை எதிர்கொண்டிருப்பான் ஆதித்யன். ஆகையால் இப்போதைக்கு இந்த இளவரசியை மறந்துவிட்டு நாம் நம் அரசனிடமும் அவனுக்கு பரிச்சயமானவர்களிடமும் செல்வோம். கால்காயம் முற்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசனை முழு ஓய்வில் இருக்கும்படி வைத்தியர் அறிவுறுத்தியிருந்தார். ஆதித்யனுக்கு உணவிலிருந்து முக்கியஸ்தர்களுடனான சந்திப்பு வரை அனைத்தும் மாடி அறையிலேயே நிகழ்ந்தேறி வந்தது. அரசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸ்வர்ணிகாவே அருகிலிருந்து கணவனை கவனித்து வந்தாள். வருணன் நிகழ்த்திய நாடகத்தால் அவள் மேனியில் ஏற்பட்டிருந்த காயங்கள் ஆறாவிடினும் கணவனுக்கு சேவை புரிய கிடைத்த சந்தர்ப்பத்தால் அவள் மனதில் முன்பு ஏற்பட்டிருந்த ரணங்கள் அனைத்தும் அடியோடு மறைந்து போயிருந்தன. ஆதித்யனை அரசாங்க அலுவல்கள் புரியவிடாமல் அவனை சார்ந்த பெண்கள் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்தனர். மகாராணி முதல் அவனது அத்தைமார்கள் நந்தினி, வாகினி, சிவகாமி என எப்போதுமே பெண்கள் அவனை சூழ்ந்து கொண்டு வேலைகளை புறந்தள்ளிவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கும்படி அரசனிடம் சண்டை பிடித்து வந்தனர். அகல்யா பேருக்கு ஒருமுறை அண்ணனை பார்த்துவிட்டு சென்றவள்தான். அதன் பின்பு அவள் ஆதித்யனின் அரைப்பக்கம் வரவே இல்லை. அந்த ஒரு முறையும் வெறும் சம்பிரதாயத்திற்காக வந்து பெண்கள் கூட்டத்தோடு கலந்து நின்றுவிட்டு கூட்டத்தில் ஒருத்தியாக வெளியேறிச் சென்றவள்தான். தமையனின் காயம் பெரிதாக அவளுக்குள் பாதிப்பு ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. காயத்தின் வலியை கூட தாங்கிக் கொள்ள முடிந்த அவனால் வேலை பார்க்காமல் சோம்பித்திருவதைத்தான் தாங்க முடியவில்லை. வாழ்பயிற்சி செய்யாமல் அவனது கைகள் நமனமவென்று குறைய ஆரம்பித்தன. ஏடுகளை புரட்டவே அனுமதி கொடுக்காத பெண்கள் வாழ் சுழற்றவா அனுமதி கொடுக்கப் போகிறார்கள்? நிமிடங்கள் யுகங்களாக கடந்து கொண்டிருந்தன அரசனுக்கு. அரசகுலப் பெண்களை சூழ்ந்திருந்தமையால் ஆடவர்களுடனான சந்திப்பு பெரிதும் தடைப்பட்டு போனது. அவசிய அலுவல்களைத் தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் ஆடவர்கள் அரசனை நெருங்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆதித்யனுக்கு வருணன் பிரதாபனையும் தனது மெய்க்காவல் வீரர்களையும் காண முடியாமல் தலை கிறுகிறுத்தது. இப்படியாக அவன் காயம்பட்டு 2 நாட்கள் கடந்திருக்க 3ஆம் நாள் அதிகாலையில் குதிரை வீரன் ஒருவனிடமிருந்து அரசனுக்கு ஒரு தகவல் வந்தது. வாயிற்காவலன் ஓலையை அரசனிடம் சென்று சேர்ப்பிக்க ஆதித்யனின் உத்தரவின் பேரில் ஸ்வர்ணிகா அந்த மடலை வாசித்து காட்டினாள். அதில், பிரபுவுக்கு வணக்கம். தங்கள் சேவகன் அகிலன் தங்களுக்கு தெரியப்படுத்தும் முக்கிய செய்தி இது. இன்று மதிய வேளைக்குள் நான் மெய்க்காவல் படைத்தலைவன் ராகவனை அழைத்துக் கொண்டு கோட்டைக்கு வந்து சேருவேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த செய்தியை மனைவி வாசித்து காட்ட ஆதித்யனுக்குள் இருவேறு உணர்ச்சிகள் மாறி மாறி எழுந்தன. ஒன்று, தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்து தனது அறிவிப்பால் நாட்டை விட்டு ஓடிச் சென்ற ராகவனின் வருகையை குறித்த மகிழ்ச்சி. இன்னொன்று, ராகவன் திரும்பிய பிறகு அவன் தன் தங்கையிடம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை குறித்த அச்சம். சக்கரவர்த்தியின் தங்கையை அவன் ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம் ஆதித்யனுக்கு தொடர்ந்து இருந்துதான் வந்தது. கட்டாயப்படுத்தி காதலிக்க வைக்க முடியாது. ஒருவேளை அகல்யாவின் நிலை கண்டு ராகவனே இரக்கப்பட்டு அவளை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தாலும் பெண்ணவளிடம் இரக்கத்தை தான் அவனால் வெளிப்படுத்த முடியுமே தவிர அடிமனதில் இருந்து காதலை கொட்ட அவனால் இயலாது. ராஜ்யத்தின் இளவரசி அவள் என்ற மதிப்பும் மரியாதையும் தான் அகல்யாவிடம் அவன் காட்டுவானே தவிர அன்பையும் காதலையும் அவன் காட்டமாட்டான். அந்த நிமிடம் வரையிலும் காதலை சீர்குலை செய்தது தமையன்தான் என்று எண்ணி அண்ணன் மீது தன் கோபத்தை காட்டி வரும் பெண்ணவள் நடந்ததில் அண்ணனின் தவறு எதுவும் இல்லை. அண்ணன் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காவிடினும் காதலன் காதலை கைவிட்டு ஓடிப்போயிருப்பான் என்ற செய்தி தெரிய வந்தால் தவறான ஆடவனை காதலித்து விட்டோமே என்ற தவிப்பும், செய்யாத குற்றத்திற்கு தமையன் மீது கோபப்பட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வும் தங்கைக்கு ஏற்படுமே என்றெல்லாம் ஆதித்யன் வருந்தி வந்தான். தனது வருத்தத்தை மனைவிடம் வெளிப்படுத்த ஸ்வர்ணிகாவோ, இதை எண்ணி கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை அரசே, நடப்பது நடந்துதான் தீரும். ஏதாவது ஒன்றிற்கு அகல்யா கவலையுற்றே தீர வேண்டும். ஆனால் இரண்டுமே தற்காலிக கவலைகள்தான். தங்களது தாராள குணத்தையும் தங்கை மீது தாங்கள் கொண்டுள்ள பாசத்தையும் புரிந்து கொண்டு ராகவன் அகல்யாவை ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பார்.
தங்களது அதீத அன்பினாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய சந்தோஷமான மாற்றங்களினாலும் அகல்யா தனது குற்ற உணர்ச்சியை மறந்து சகஜமாக வாழத் துவங்குவார். ஆதலால் தாங்கள் எதை குறித்தும் வருந்த வேண்டாம் பிரபு. தளபதி ராகவனை கடிந்து கொள்ளாதீர்கள். எப்படி இருந்தாலும் அவர் நம் வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம். எங்கள் வீட்டை பாருங்கள். எங்கள் குடும்பத்திற்கு வாய்த்த மாப்பிள்ளை ஒரு மூர்க்கர், முரடர். அன்பிற்கும் பண்பிற்கும் பொருள் கூட அவருக்கு தெரியாது. சகோதரிகள் எங்களை சதா அளவைத்தபடியே இருப்பார். எங்கள் நாட்டிற்கு படையெடுத்து வந்து இளவரசியானின் அக்காளை கடத்தி வந்தார். எங்கள் மாளிகையில் வைத்தே நாட்டின் வருங்கால அரசி என்னை கன்னத்தில் அறைந்தார். இன்னும் வார்த்தைகளுக்குள் அடங்காத எண்ணற்ற அட்டூழியங்களை எங்களிடம் நிகழ்த்தியவர் அந்த மனிதர். இருந்தும் எங்கள் வீட்டில் மட்டுமல்லாது எங்களது ஒட்டுமொத்த நாட்டிலுமே அந்த முரடரை மதித்து போற்றி வருகிறார்கள். எல்லாம் மாப்பிள்ளை என்ற மரியாதையின் காரணமாகத்தான். எங்கள் வீட்டு மாப்பிள்ளையுடன் ஒப்பிடும்போது உங்கள் மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் இழைத்து விடவில்லை அரசே. ராகவன் அப்பாவி. அவரை மிரட்டவோ தண்டிக்கவோ செய்துவிடாதீர்கள் என்று சந்தடி சாக்கில் கணவனை வாரினாள். மனைவியின் சீண்டல் பேச்சுகளை கேட்டு ஆவேசம் வந்தவன் போல கால் காயத்தையும் பொருட்படுத்தாது மஞ்சத்திலிருந்து துள்ளி எழுந்து மனைவியின் பின்னால் நெருங்கிய ஆதித்யன் ஸ்வர்ணிகாவின் கரத்தை பற்றி முதுகின் பின்புறமாக இழுத்து, என்னடி உரைத்தாய்? நான் முரடன் மூர்க்கனா? உங்கள் நாட்டில் அட்டூழியங்கள் புரிந்தவனா? உங்கள் அருமை முதலமைச்சர் ராஜாந்தகனிடமிருந்து நாட்டையும் சகோதரிகள் உங்களையும் காப்பாற்றியவனடி நான். ஏதோ பெண் பிள்ளைகளாயிற்றே, கயவனிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாதே என்ற நல்லெண்ணத்தினால் உங்களை அவனிடமிருந்து காப்பாற்றியதோடு நில்லாமல் கல்யாணமும் புரிந்து கொண்டேன். மானத்தை காப்பாற்றி நான் உங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு நாள் தவறாமல் சகோதரிகள் இருவரும் என் முன்பு மண்டியிட்டு எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதை விடுத்து என்னை குறை கூறுகிறாயா நீ என்று பற்களை கடித்த வண்ணம் மனைவியிடம் விளையாட்டாக கடிந்து கொண்டான். ஸ்வர்ணிகா வலியோடு அவனிடம், என்னை விடுங்கள் பிரபு. ஒரு பெண்ணின் கையை இப்படித்தான் முறிப்பதா? இதில் மூர்க்கர் என்று சொன்னால் கோபம் வருகிறது. உங்கள் தோளை முறித்தாரே ஒரு மனிதர். அதன் பின்பு இன்னொருவருடன் சேர்ந்து உங்கள் காலையும் கிழித்தாரே, அவர்களிடம் சென்று இந்த வீரத்தை காட்ட வேண்டியதுதானே? அவர்களை இவ்வாறு தாக்கினால் வாகினியும் உங்கள் வீரர்களுமாவது மகிழ்வார்கள். என் கையை நிறுத்தி என்ன புண்ணியம்? என்னை இப்படி நீங்கள் கொடுமைப்படுத்துவதை என் தமையன்கள் இருவரிடமும் கூறினேன் என்றால் உங்கள் இன்னொரு தோளையும் இன்னொரு காலையும் முறித்து விடுவார்கள் அவ்வீரர்கள். முரடர் உங்கள் மீது உங்கள் தங்கைக்கு துளியும் பாசமில்லை. அன்பில்லாத அந்த தங்கைக்காகவே நீங்கள் இத்தனை தூரம் வருந்தும் போது அன்பை பொழியும் தங்கை எனக்காக என் தமையன்கள் பிரதாபனும் வருணனும் வருந்தாமலாயிருப்பார்கள்? என் மீது அவர்களுக்கு அதீத பாசம் அளவில்லாமல் இருக்கிறது. என்னை கண்ணீர் வடிக்கச் செய்யும் எவரையும், காயப்படுத்த துணியும் எவரையும் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். ஆதலால் இனியொரு முறை என்னிடம் முரட்டுத்தனம் காட்டும் தவறை செய்ய துணியாதீர்கள் என்று வேடிக்கையாக மிரட்டினாள். மனைவியின் கையை விடுவித்து அவளை தன்புறமாக திருப்பிய ஆதித்யன் அவளிடம் கோபமாக பேசுவது போல பாசாங்கு செய்து, என்னடி அச்சுறுத்துகிறாயா? உன் தமையன்களான அந்த வெறியர்கள் இருவரையும் என்னிடம் ஜாக்கிரதையாக இருக்கச் சொல். காயத்தை கொடுத்து 3 நாட்களாக என்னை அறைக்குள் பூட்டிவிட்டனர். கத்தியால் கிழித்ததற்காக இல்லாவிடினும் என்னை இப்படி அரைச்சறையில் அழைத்ததற்காகவே அவர்களை விரைவில் பழித்தீர்க்க வேண்டும் என்று என் நெஞ்சம் தவிக்கிறது. அந்த 2 காட்டெருமைகளும் என்னிடம் படப்போகும் காயத்தில் உன் கண்கள் இரத்த கண்ணீரை சொரிய போகின்றன. மனைவி உன்னை கண்ணீர் சிந்தவிடக்கூடாது என்றுதான் வைராகியம் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ வந்த நாள் முதலாக என்னவர்களையெல்லாம் மயக்கி என்னிடமிருந்து அவர்களை பறித்து உன் வசம் சேர்த்து கொண்டாய். என் அன்னை, என் அத்தைமார்கள், நந்தினி, பிரதாபன், வருணன், ராகவன், இப்படியாக எல்லோருமே உன்னையே அதிகம் நேசிக்கிறார்கள். நீ அழுதால் என்னை சாடுகிறார்கள். இவர்களை கூட விடு. என் தங்கை அண்ணன் என் மீது காட்டாத அன்பை உன் மீது பொழிகிறாள். யாரிடமும் நெருங்கி பழகாத வாகினியோ எப்போதும் உன்னுடனேயே திரிகிறாள். வருணன் மீது அவள் காதல் கொண்டிருந்தாலும் அவனுக்காக அவள் உருகியது குறுகிய நாட்களே. காதல் முறிந்த பிறகு அவனிடமிருந்து அவள் தூரத்தை கடைபிடிக்க துவங்கிவிட்டாள். என்னை தவிர வேறு எவர் மீதும் அவள் இத்தனை அன்பும் அக்கறையும் காட்டி நான் பார்த்ததே இல்லை. பெற்ற தாய் தகப்பனை விட என்னையே அதிகம் நேசித்தவள் அவள். என்னை தவிர எல்லோரையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நிறுத்தியிருந்தவள். அப்படிப்பட்டவள் இன்று உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் துடிக்கிறாள். உன்னை விட்டு விலகாது உன் நட்பையே நாடித் திரிகிறாள். என்ன செய்து என்னவர்களை எல்லாம் மயக்கி வைத்தாய்? பிறக்கப் போகும் என் மகளையாவது என் மீது அன்பு காட்ட அனுமதிப்பாயா? அல்லது அவளையும் மயக்கி உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வாயா என்று அதட்டினான். மனைவியின் அன்பான குணத்தினால் கர்வமும் மகிழ்ச்சியும் அடைந்தவனாக.